ஏய் பாப்பா நீயா மூவ் ஆகுது. இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு, கேப்சர் பண்ணேன். ஹலோ, என்னடா? இந்த ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு வீட்டில் வள்ளின்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க 12th ஃபெயில் ஆனதால் தற்கொலை பண்ணி இந்த வீட்டில் இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் பாப்பா நீ தானே அது? நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோட போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த எபிசோட உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் எபிசோடோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். வெளியில் வந்தால் தான் சவுண்டு நல்லா கேட்குது. கேட்குதா? ஏதோ எழுதியிருக்கு. ஏய் இங்கே இருக்கு பி பிளாக்கு. இதை தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். பட் அங்க இருந்தது யாரு? ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறது? இவரே தனியாக விட்டு போயிட்டாரு. வள்ளி, அழுவாதீங்க. நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன். நான் உங்களை பேசுனதுக்கெல்லாம் சாரி. நீங்கள் அதை நினச்சி தான் அழுவுறீங்க, எனக்கு நல்லா புரியுது. ப்ளீஸ் இப்படி அழுவாதீங்க. நீங்கள் அழுவுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, நான் உங்களுக்கு இப்படி வாடி பொடின்னு சொல்லி பேசிட்டு உங்களை வாங்க போங்க சொல்லுது சரியில்லை தான். அதுக்கு என் மேலே கோவப்படாதீங்க. பாப்பா நீ தான் இங்கே நின்னியா? அதுக்குள்ளே எங்கே போன? ஹலோ, இவ்வளோ கல் உடஞ்சிருக்கு. கைஸ், இப்போ எந்த ஒரு ரியாக்ஷனும் உள்ளேருந்து வரல. ஆனால் இப்போ வந்த ரியாக்ஷன் படி இப்போ பிரசாந்த் ப்ரோ இங்கே இருந்திருந்தாங்கன்னா சீரியஸாக அந்த கேமரா பிடிச்சி அங்கே நிற்க மாட்டேன். இப்போ நான் வழி போகிறதுக்கும் முன்னாடி தான் அந்த ரூம் இருக்குது. அந்த ரூமை கிராஸ் பண்ணி போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. சீரியஸாக அந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் இப்போ நான் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் போகிறப்ப பின்னாடி வந்து எதாச்சும் பண்ணால் கூட சீரியஸாக தெரியாது எனக்கு. அந்த வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அத்தனை வாட்டி டும்முன்னு சவுண்டு. ப்ளீஸ்மா தங்கமே, எதுவும் செஞ்சிடாத. வீட்டுக்கு ஒரே பிள்ளை. ஆனால் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு. தனியாக இருக்கிறப்ப தான் நிறைய விஷயம் நடக்குது எனக்கு. ஸ்ரீராம் ப்ரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குங்க.
பார்த்துக்குங்க. இந்த கதவு தான் ரொம்ப நேரமாக ஆடிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஓம் சக்தி ஃபோட்டோலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கு பாட்டில். தங்கமே, சீரியஸாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் அவர் உங்கள் வீடியோ எடுக்கட்டும். அப்போ தான் அவருக்கு தைரியம் வரும், கற்றுக்கட்டும். பாப்பா, எங்கம்மா இருக்கீங்க? அண்ணன் உங்களுக்கு பிடிக்கலையா? பாப்பா, நீங்க தானே அது? நீங்க சின்ன பொண்ணு தானே, எதுக்கு இவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு? சவுண்ட் கேக்குதா? மைல்டா சவுண்ட் கேக்குது. பாப்பா, நீங்க தான் அப்போ பேசுனீங்களா? நல்லாவே கேக்குது. எதுக்கு என் முன்னாடி வர மாட்டீங்க? ஹலோ பாப்பா. பிரசாந்த் ப்ரோ, கைத்து பிடிச்சிச்சு ப்ரோ. ப்ரோ உள்ள வாங்க. என் கைத்தை பிடிக்கிற நீ, உன்னை தங்கமேன்னு சொன்னது உனக்கு பிடிக்கலையா? இல்லை உன் இங்கு பாட்டில் தொட்டது உனக்கு பிடிக்கலையா? உன்னை தங்கமே சொன்னதுக்கு பிடிக்கலனா நீ என் கைத்தை பிடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ ஏன் 12th ஃபெயில் ஆகிட்ட? உன் இங்கு பாட்டில் தொட்டதுக்குலாம் நீ என் பக்கத்தில் தான் இருக்கீங்களா? ஹலோ. இன்னைக்கு சீரியஸா என் கைத்தை பிடிச்சல, உன்னை பிடிக்காம இன்னைக்கு வர்றதில்ல. வா, இரு உள்ள வரேன். ஏய், உள்ளதானே இருக்க வள்ளி? எங்கம்மா வள்ளி காணோம் உன்ன? சவுண்ட் இங்கே தான் கேட்குது. கீழே இருந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. கீழே இருந்து கண்டினியூவாக சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. பட்டீஸ், மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். ஆனால் வள்ளி, நான் உங்ககிட்ட ரொம்பவே 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 சாரி கேட்டேன். நான் இது வரைக்கும் யாருமே சாரி கேட்டது இல்லை. சாரி கேட்கறது எனக்கு பிடிக்காது. இங்கே என்ன எழுதியிருக்கே, ஃபோக்கஸ் ஆகல. வேழன் இங்கே சனி. ப்ளீஸ் போதும், நிறுத்திக்கோ. என் முன்னாடி வந்துட்டு உன்னை பார்த்து நான் கிளம்பிடுவேன். உள்ளதான் இருக்கியா? கைஸ், வள்ளி கன்ஃபார்ம் தெரியுது நீதான்ட்டு. நீ என் மேலே கோவத்துக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் உன்னால் என்ன எதுவுமே பண்ண முடியாது. நான் சீரியஸாக சொல்கிறேன். முடிஞ்சா என் முன்னாடி வா, நான் இங்கே நிற்கிறேன் உனக்கோசரம். இந்த கதவாண்டே வெயிட் பண்ணுறேன்.
வா, நீ முன்னாடி வா. பின்னாடி இந்த சத்தம் போட்டா விட்டுருவோமா நாங்க? பாப்பா, பாப்பா நீதானா அது? கதவு பக்கத்துலேயே வந்துட்டேன் வள்ளி. உன்னால் இதுக்கப்புறம் கைஸ் இந்த ஒயர் வந்துட்டு என் மேலேருந்து தலைக்கு மேலேருந்து என் கழுத்தை சுற்றி போன மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண. பாப்பா நீதானா அது? இப்போ நான் உன்னை பார்த்தேன். எதுக்கு என் முன்னாடி வர மாட்டேற? ஒளிஞ்சு நின்று என்ன பார்த்துட்டு இருக்க? இப்போ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாக மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு பட்டீஸ். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பக்கம் ஸ்ரீராம் வேறு அங்கே கத்திட்டே இருக்கான், எனக்கு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கு. பட்டு என்ன இங்கு பாட்டில் தொட்டு தான் உனக்கு கோவம் பாரு. உடைக்கிறேன், உடைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஏய் ஏய், என்ன கழுத்து பிடிச்ச? இப்போ எதாச்சும் பிடிச்சி தூக்கலான்னு வரையா? நீ என்னதான் அலறினாலும் உன்னை நீ கேப்சர் பண்ணாமல் விடுறதில்ல. வா பார்த்துக்கலாம் நீ நான். கைஸ் ரொம்ப இதாக இருக்குது. திரும்பி என்ன ஏதோ பண்ணிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. கைஸ் இப்போ நான் இந்த இடத்த விட்டு வெளில போகிறேன். இதுக்கப்புறம் அவன் பின்னாடி வந்து என்ன பண்ணுறா அப்படி என்னென்னு நான் பார்ப்போம். என்ன வள்ளி எல்லான்ட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? என்ன சொல்லு பார்ப்போம். மரத்துலேருந்து வந்துடுவியா என்ன? ஓய், என்ன 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 பயமுடுத்தி பார்க்குறியா என்ன? இதுக்கப்புறம் நான் பயப்படுத்தாலாம் கிடையாது. ஓ கைஸ் 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 பார்த்தீங்களா பார்த்தீங்களா பிரசாந்த் ப்ரோ. ஸ்ரீராம் ப்ரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அவர் உங்கள் வீடியோ எடுக்கட்டும், அப்போ தான் அவருக்கு தைரியமாக கற்றுக்கட்டும். ஸ்ரீராம், ஸ்ரீராம் எங்கடா இருக்க? வெளில போயிட்டான்னு நினைக்கிறேன். இங்கே இன்னமும் நிறையா பில்டிங்ஸ் இருக்குது. கொஞ்ச நேரம் அந்த வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளில போகலாம். லைட் சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது பட்டீஸ். ஐயோ, அந்த பில்டிங் ஃப்ரண்ட்டில் ஒரு நைட் விஷன் கேமரா வச்சோம், அதை எடுக்க மறந்துட்டோம் பாருங்களேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதை போய் எடுத்துக்கலாம். இந்த சின்ன ஃப்ளாட்டில் இவ்வளோ வீடு அபண்டண்ட்டாக இருக்குது. யாரு யாரோ நடந்து போகிறோம். கேட்குதா கேட்குதா கேட்குதா? மைல்டாக சவுண்டு கேட்குது ப்ளீஸ். யார் அது?
அந்த செடி பாடுச்சு, நான் பார்த்தேன், கேப்சர் பண்ணிட்டேன். அந்த செடி சவுண்டு மைல்டாக இப்போ கூட கேட்டுட்டு தான் இருக்கு buddies. சவுண்டு ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஃபீல் ஆகுது. பார்த்துக்கலாம். சவுண்டு மேலே இருந்து கேட்குது. யாரு? இந்த டார்ச்சை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். உள்ளே யாராவது இருக்கீங்களா? யாரு? இங்கே என்ன தவிர வேற யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. சவுண்ட் எங்கிறது மைல்டாக கேட்டுக்கிட்டே இருக்கு. பாப்பா நீ தானே அது? பாப்பா நீ தான் இங்கே இருக்கியா? இதுதான் உன் வீடா? மேலே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இவ்வளோ நேரம் சவுண்டு போட்டீங்க, அதுக்குள்ளே எங்கே போனீங்க? நீங்கள் தானே அது? மறுபடியும் சவுண்டு மைல்டாக கேட்க ஆரம்பிச்சிச்சு பட்டீஸ். கேட்கட்டும் கேட்கட்டும்.
இதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக மொட்டை மாடி தான் ஷியோராக சொல்லுவேன். வவ்வால். அடிக்கடி க்ளோஸ் அப்பில் வந்துட்டு போகிறான் வவ்வால். பார்த்தீங்களா, நமக்கே பயம் காட்டுறான். தலைவனுக்கு நம்மளை பற்றி தெரில. கீழே போகலாம் பற்றி. மனசை கேட்கல, மேலே பார்த்துட்டு வந்துடுறான். நான் சொல்லலை மேலே மொட்டை மாடி தாங்க. மறுபடியும் சவுண்டு கேட்குது. வெளியில் வந்தால் தான் சவுண்டு நல்லா கேட்குது. கேட்குதா? அங்கே ஏதோ எழுதியிருக்கு. ஏய், இங்கே இருக்கு பி பிளாக்கு. இதை தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். பட் அங்கே இருந்தது யாரு?